வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடந்திருக்கு, இந்த எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல நமக்கு பொசிஷன் எடுத்திருந்திருக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் இந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஜிக் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். என்னென்னா ஒரு இஎம்ஐ பேஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் செட்டப்னு சொல்லும். அதாவது வந்து மார்க்கெட் வந்து எப்போ கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கன்சாலிடேஷன் நடக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் பொசிஷன் அவாய்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கான மல்டிபிள் லாஜிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் பாக்ஸ்குள்ளே இருக்கும் போதுமே நம்ம வந்து பொசிஷன் எடுப்போம். அப்படி என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்னையோட மார்க்கெட்டை நம்ம ரீப்ளே பண்ணி எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்திருக்கணும், ஏன் பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல பொசிஷனை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம ரீப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரீப்ளே சார்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து தன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் ஒன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து மல்டிபிள் சார்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் நெஃப்டி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ். ஓகே, அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோ இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓஏ டேட்டா, அதாவது மார்க்கெட்டில் லைவ் ஓஏ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தன்னில் வந்து எவ்ரி 3 மினிட்ஸ் உள்ள அப்டேட் ஆகும். ஸோ ஆக்சுவலி வெப்சைட்டில் கொடுக்குறது எவ்ரி 15 செகண்ட்ஸ் அப்டேட் ஆகும்னு. ஆனால் எவ்ரி 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கு லைவ் மார்க்கெட், இந்த இடத்துல லைவ் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏன் வந்து இந்த லைவ் மார்க்கெட்டில் இருக்கிற நமக்கு ஓஏ டேட்டா இம்பார்ட்டன்ட், ஏன் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே ஓஏ டேட்டா இம்பார்ட்டன்ட் இருக்கா இல்லையானா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டை நம்ம கவனித்தோம் அப்படின்னா இப்போதைய மார்க்கெட் எண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஓஏ, அதாவது நம்ம வேல்யூ கவனிக்க வேண்டாம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் இருக்குது, கால் ஆப்ஷன் கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கவனிச்சிருந்தீங்கன்னா காலையில் நமக்கு 16ஆம் தேதி ஓப்பன் ஆகும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை விட முக்கியமானது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து ஒரு 11:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,900க்கும் 24,950க்கும், ஸோ 950ல் புட் ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்போது எப்போ நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 12 மணிக்கு மேலே கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 24,000ல் கால் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஓஏ டேட்டா எப்படி யூஸ் ஆகும்னு. சில பேர் வந்து இது வந்து வால்யூம் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தன்னில் இருக்கிற இந்த ஓஏ ப்ரொஃபைல், அதாவது எங்கே போகணும்னா இந்த இடத்துல பீட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே போய் நீங்கள் இண்டிகேட்டர்ஸில் தேடக்கூடாது. ஓஏ டேட்டா, ஓஏனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து இண்டிகேட்டர்ஸில் இல்லை. இந்த இடத்துல நமக்கு போனோம் அப்படின்னா இந்த பீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நமக்கு வந்து மார்க்கெட், அதாவது நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கிற இண்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஓஏ டேட்டா எங்கே இருக்குது, எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல புட் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஓஏ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல்லரோட வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ இந்த கால் ஆப்ஷனோட செல்லரோட வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா கால் ஆப்ஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். புட் ஆப்ஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட ரீப்ளே சார்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ரீப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16ஆம் தேதி நம்ம என்ன மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் இல்லைன்னா நியூட்ரலாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து ஒரு 7 மணிக்கு பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகி என்ன நமக்கு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்குன்னா மார்க்கெட்டில் ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேஷன்ஸ். அப்போது கிஃப்ட் நிஃப்டி காலையில் நெகட்டிவாக இருந்தது, நமக்கு இந்த இடத்துல பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா இன்னையோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து ரீப்ளே கண்டினியூ பண்ணுவோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு பாசிட்டிவாக டைரெக்ஷனில் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணல. நம்ம என்ன பண்ணுவோம், எம்ஏவே ஆட் பண்ணுவோம், மூவிங் ஆவரேஜ். ஸோ நான் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுறேன். ஒன்று வந்து 9, அடுத்தது வந்து 20. ஸோ இது வந்து 20ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ இந்த 9க்கு வந்து நம்ம கொஞ்சம் கலர் மாற்றிடலாம்.
அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா VWAP நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த VWAPனா வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் தான். அப்போ இந்த VWAPல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த SMA இருக்கிறத விட கொஞ்சம் வந்து ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து VWAPல இருக்கும். ஸோ VWAP வந்து நமக்கு வால்யூமும் வெயிட் பண்ணி, அதாவது வால்யூமும் அந்த இண்டிகேட்டர்ஸில் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுவும் மூவிங் ஆவரேஜ் தான், ஆனால் என்னென்னா வால்யூமை வந்து அது பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ வால்யூமும் இந்த டேட்டாஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ நான் VWAPை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா மாதிரி நான் சார்ட் ரெடி பண்ணுறேன். அப்புறம் மற்றது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைன் மாதிரி இருக்குது. அப்போ இந்த கோட்லேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி மேலே போகுது கீழே வருது அப்படிங்கிறத நமக்கு கவனிக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா VWAPலேருந்து இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டுக்கும் மேலே இருக்குது. ஓகே, அப்போ மார்க்கெட் இதுக்கு ரெண்டுக்கும் மேலே இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சிக்னலை தான் கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் எடுக்கலாமா அப்படின்னா நமக்கு என்னென்னா இந்த 9 and 20ல் சப்போஸ் மார்க்கெட் வந்து பக்கத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த VWAPக்கு மேலே இருக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட ஒரு புது அடிஷனாக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து நம்ம 9 and 20 வச்சு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா VWAP இருக்குது. அப்போது VWAPல ஒரு புல் பேக் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் இப்படி மேலே போகிறது கீழே வரணும். ஸோ புல் பேக் எடுத்து அடுத்த க்ரீன் கேண்டிலில் நம்ம பொசிஷன் எடுக்கிறோம், பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புல் பேக் வருது. ஆனால் இந்த புல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9 EMAல இருக்குது. ஸோ 9லேருந்து மேலே க்ரீன் கேண்டில் போச்சுன்னா லாங் பொசிஷன், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா 9லேருந்து அடுத்து க்ரீன் கேண்டில் வருது. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு டைரெக்ஷனில் பாசிட்டிவாக போயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்திருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து எந்த டைரெக்ஷன் போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, நமக்கு பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நமக்கு இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இருக்குது. அப்போ இந்த பொசிஷனையும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணும். ஆனால் நமக்கு இன்னையோட நிஃப்டி 50 காலையில் நமக்கு 9:15 ஆரம்பிச்சது, 10:15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10:15 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஓவர் பண்ணலை. அப்போ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த VWAPை வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நம்ம முன்னாடியே என்ன கவனிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து நமக்கு பாசிட்டிவாக போகணும் அப்படின்னா நமக்கு இந்த காலையில் ஓப்பன் பண்ண இந்த பாயிண்ட்டை வந்து நமக்கு மார்க்கெட் வந்து மேலே கிராஸ் ஆகணும். அண்ட் இன்னொன்று முக்கியமாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இந்த இடத்துல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டும் இந்த இடத்துல ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 23,950 இது வந்து 23,000. இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த 950 எப்போ நமக்கு பிரேக் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து லாங் பொசிஷன் போடும். அப்படி இல்லைன்னா இந்த 900 கீழே 23,900 எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் போகலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு, VWAPக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் மேலே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. என்ன அப்படின்னா நமக்கு வந்து புல் பேக் வரணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு எப்போ வந்து புல் பேக் வருதோ அப்போ தான் நமக்கு வந்து பொசிஷன் எடுக்கணும். ஆனால் இந்த கேண்டிலை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே, மார்க்கெட் இப்போ புல் பேக் வருதா? ஓகே, புல் பேக் வந்தால் இது வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு புல் பேக் வந்திருக்கு, அடுத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நான் வந்து இந்த பாயிண்ட்டில் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம், ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்னா 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜையோ 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜோ கிராஸ் ஓவர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கே எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லைக் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து நெகட்டிவாக போயிருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டைட்டான ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். ஸோ அப்போது இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ட்ரேட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேடான ரிசல்ட்ஸ் கொடுத்துருச்சு. இது வந்து ஃபஸ்ட் இண்டிகேஷன்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வந்து மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். ஸோ VWAPக்கு கீழே வரணும், 9 and 20க்கும் கீழே வந்தால் தான் நம்ம வந்து அடுத்த பொசிஷன் எடுக்க முடியும்.
ஸோ விவேப்புக்கும் கீழே இருக்குது, 9 and 20க்கும் இருக்குது. அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து நான் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நான் வந்து பொசிஷன் எடுக்க முடியும். அப்படியே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகவே இல்லை, போயிட்டே இருக்குது மார்க்கெட்டு. எஸ். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.20 1.15க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்திருக்கு. அண்ட் இந்த புல் பேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போனது. அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டிலை நான் வந்து ஒரு பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இந்த க்ரீன் கேண்டில் இல்லைனா அடுத்த க்ரீன் கேண்டிலை நம்ம வந்து பொசிஷன் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டிலை நம்ம பொசிஷன் எடுக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இனி என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச், இன்னையோட கன்சாலிடேஷன் ரேஞ்சை டச் பண்ணாதான் நமக்கு வந்து பொசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஏன்னா மணி வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 2.15 ஆச்சு. அப்போ இந்த 2.15லேருந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ மார்க்கெட் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2.45 ஆச்சு. ஸோ இந்த 2.45க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில். இப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போது இந்த ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டிலை தொடர்ந்து இன்னொரு நெகட்டிவ் கேண்டில் வந்து நமக்கு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல எடுத்த பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட்டு, மார்க்கெட் வந்து புஷ் ஆகிட்டே போயிடுச்சு. இது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு லாஸ்ட் கேண்டில். அப்போது இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவில் நமக்கு 2 ட்ரேடு தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் செகண்ட் ட்ரேடு நம்ம வந்து இந்த இடத்துல புல் பேக் அப்புறம் எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 20 பாயிண்ட் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஓகே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தானே. ஆனால் நம்மளோட ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 23,950யோட ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஸோ நமக்கு எந்த டைமில் பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத கவனத்தில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1.36க்கு நம்ம பொசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ 1.36ஓட பொசிஷன் வந்து நமக்கு கவனித்தோம் அப்படின்னா 1.36க்கு இந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபாயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஹிட் ஆகும்போது, ஸோ நான் தப்பாக எடுத்துருக்கேன்னா 950 இங்கே இருக்குது. ஸோ இதோட ஆப்ஷனோட ப்ரைஸு, ஸோ இந்த ஆப்ஷன் 23,950யோட ஆப்ஷனோட ப்ரைஸு நமக்கு வந்து 1.36க்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. அங்கேருந்து நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருந்துருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னையோட 2வது ட்ரேடில் நமக்கு இதுதான் ஒரே ஒரு ட்ரேட் வந்து ஒரு பாசிட்டிவாக நமக்கு வந்து முடிகிற மாதிரி ட்ரேடு. ஏன்னா இன்றைக்கி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இந்த டேட்டாவை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன். ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து டவுன் சைட், இங்கேருந்து நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கும். ஸோ சார்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே நான் வந்து 23,900லேருந்து 24,000 வரைக்கும் எடுத்திருப்பேன், 100 பாயிண்ட் கேரி ஓவர் ஆயிருக்குன்னு. ஆனால் நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 23,950 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு. அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 40-50 பாயிண்ட் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு அபாரமான ஒரு ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப ரொம்ப டைட்டான கன்சாலிடேஷன். ஸோ அப்போ இதில் வந்து அதிகமான ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேலையும் கூட. ஸோ அதுவும் நம்ம வந்து ஆப்ஷன் பையராக இருந்து கால் ஆப்ஷன் இன்றைக்கி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.